பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எல்லோரும் இணைந்து துதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரை கெட்டியாக பிடித்த வண்ணமாக நம்பிக்கையோடு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கோடி அற்புதர் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கரங்களை இதயத்தோடு வைத்து ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரோடு பேசுவோம். அருமையான நாளை நம்ம கொடுத்திருக்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை மட்டும் உற்று நோக்குவோம். பராக்குகளுக்கு வேறு எந்த சிந்தனைகளுக்கோ இடம் கொடுக்காமல் அந்த ஆண்டவரை மட்டும் பார்ப்போம். இந்த 1/4 மணி நேரம் என் ஆண்டவருக்காக நான் அளிக்கின்றேன். அளித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், 2 அடி எனக்காக நீங்கள் எடுத்து வைத்தால் உங்களுக்காக நான் 20 அடி எடுத்து வைப்பேன் என்று. அன்பார்ந்த பக்தர்களே, புனித டொமினிக் சாவியோ என்ற ஒரு புனிதரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன குட்டி பையன், சின்ன வயசுலே புனிதராக கடவுள் உயர்த்தினார். அந்தோணியார் போல சின்ன வயசில் ஆலயத்திற்கு வர ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஒரு நாள் மிஸ் பண்ணது கிடையாது. பூசையில் பங்கெடுக்க ஒவ்வொரு நாளும் பூசைக்கு வந்துடுவார். ஒரு நாள் பூசை நேரம் முடிஞ்ச பிறகு வெளியில் விளையாடிட்டு இருந்தான் அந்த குட்டி பையன், புனித டொமினிக் சாவியோ. அந்த கோவிலில் பணி செஞ்சிருந்த கோயில் பிள்ளை பணியாளர் அவனை பார்த்து கேட்டார், டொமினிக் சாவியோ, திடீர்னு இயேசுவை முன்னாடி வந்து நின்னார்னா நீ என்ன கேட்ப, நீ என்ன பேசுவ அப்படின்னு. உங்களை பார்த்து நான் கேட்டேன்னா கண்ணீர் விட்டு அழுவீங்க. அவ்வளோ மனசு பாரம், அவ்வளோ நிறைய இருக்குது. அந்த பையனை பார்த்து அந்த கோவில் பணியாளர் கேட்குறாரு, ஏசப்பா வந்தார்னா நீ என்ன பண்ணுவ, என்ன கேட்ப, எப்படி பேசுவ? அதுக்கு புனித டொமினிக் சாவியை சொல்கிறாரு, ஏசப்பா வந்தா என்ன, நான் விளையாடிட்டே தான் இருப்பேன். இதை கேட்க மாட்டியா, சந்தோஷப்பட மாட்டியா? அவர் வந்தார்னா விளையாடிட்டே இருப்பேன். ஏன்னு கேட்டார். நான் தான் ஏசப்பா தினந்தோறும் திருப்பலியில் பார்க்கறேன்ல, நான் தான் ஏசப்பா தினந்தோறும் திருப்பலியில் வாங்குறேன்ல இதயத்தில். அதில் ஏசப்பா என் கூட தான் இருக்கிறார், என் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார், என் உள்ளத்தில் வாழ்கிறாரு அப்படின்னு அந்த குட்டி பையன் டொமினிக் சாவியோ, புனித டொமினிக் சாவியோ சொன்ன அருமையான வார்த்தை. பிரியமானவர்களே, இறை வார்த்தை சொல்கிறது, நீ ஆண்டவர் நினைச்சாலும் நினைக்காம போனாலும், மறந்தாலும் மறக்காம போனாலும், இந்த ஆண்டவர், இந்த நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நினைத்து கொண்டே இருக்கிறார். திருப்பாடலை வாசிக்கிறோம். நம்ம அன்பு செய்து கொண்டே இருக்கிறார், நம் மீது இரக்கத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறார். நாம் நினைச்சாலும் நினைக்காம போனாலும் இவர் நம்மை என்றென்றும் நினைத்து கொண்டிருக்கிறார். இறை வார்த்தை சொல்கிறது. அப்படி எழுந்துருங்க. இந்த ஆண்டவர் என்னை நினைச்சிட்டு இருக்கிறார். அப்ப அவரை பாடின துதிக்க வேண்டாமா, ஆராதிக்க வேண்டாமா? என்னை நினைப்பவரே, இருப்பவரே ஏசையா, என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுது ஐயா. சொல்லுங்க பார்க்கும்.
என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே, வீட்டில் பேசுகிற மாதிரி பேசுங்க ஆண்டவர்கிட்ட. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சேர்ந்து பாடுங்க. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்க. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. இது மட்டும் பாடுங்க. என் நினைப்பாவே, சூப்பர், உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் ஆறுதல், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்க. என்ன நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அப்படி நிறுத்துங்க, இப்படி நிறுத்துங்க ஒரு நிமிஷம். இப்ப கத்துக்கிட்டீங்களா? என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. சொல்லுங்க. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. சத்தம் அழகா ஆர்ப்பரிக்க போற மியூசிக்கோட சேர்ந்து 1 2 3 ஸ்டார்ட். கருவை தட்டி கொண்டு ஜோரா. சின்ன சின்ன வார்த்தை, வீட்டில் பேசுறமான வார்த்தை, பிள்ளைகிட்ட பேசுறமான வார்த்தை, ஆண்டவர்கிட்ட பேசுறமான வார்த்தை. அன்னாளை நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அன்னாளை நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நீங்க மட்டும் மீண்டும் என் நினைப்பாவே. சூப்பரா பாருங்க, நல்லா கேக்குது. உங்களை நினைச்சாலே துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா சூப்பர். ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீ. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஜோரா கை தட்டுங்க, ஆண்டவரை போட்டு மகிமைப்படுத்துங்க. நினைச்சுக்கிட்டே இருக்காரு நம்மள. அப்பா அம்மா அவர்தான். தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்த. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான்.
என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே மீண்டும் என் நினைப்பாவே ஏசையா. உங்களை நினைச்சா உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்க. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சால் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. மீண்டும் என் நினைப்பாவே. சூப்பர், நல்லா பாடுறீங்க. உங்களை நினைச்சால் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆறுதல் நீங்கதான், ஆறுதலும் நீங்க. என் நினைப்பாவே ஏசையா. உங்களை நினைச்சாலே மீண்டும் என் நினைப்பாவே. உங்களை நினைச்சா உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே அப்பா அம்மா. கரங்களை இதயத்தோடு வையுங்க, ஆண்டவரை பாருங்க. நம்ம ஆண்டவரோடு பேசினோம் இந்த பாடல் வழியா. அவர் இப்பொழுது நம்மோடு பேசுறார், நமது உள்ளத்தை பார்க்கிறார். இந்த நாளில் எந்தெந்த தேவைகளை எல்லாம் உமது உள்ளத்தில் தாங்கி வந்திருக்கிறாயோ அவர் பார்த்து சொல்றார், நான் உனக்கு தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எனது அன்பினால், இரக்கத்தினால், மன்னிப்பால், பாதுகாப்பால், நோயற்றல் வாழ்வால் உம்மை நிரப்புவென்றார். ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரோடு பேசுங்க. அவர் நம்மோடு பேசுகிறார். குழந்தை அப்பாவிடம் பேசுவது போல, குழந்தை அம்மாவிடம் பேசுவது போல நம்மோடு பேசுகிறார். நாமும் பேசுவோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மை மட்டும் நினைத்து கொண்டிருப்பவர் இந்த ஆண்டவர் மட்டும்தான். நாம் அவர் நினைக்கிறோமோ நினைக்கலையோ, மறக்கிறோமோ மறக்கலையோ, அவர் ஒருபோது நம்மை மறப்பதும் கிடையாது, கைவிடுவதும் கிடையாது, நினைத்து கொண்டிருக்கிறார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். ஒப்பு கொடுப்போம். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, கம் டு மீ, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருகிறேன் என்று சொன்னவர். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. இளைப்பாறுதலை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பாடலை பாடியது போல அன்னால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை போல யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் கேட்கிறீங்களோ கொடுப்பார். தாவீதை உயர்த்தினார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். தலைமுறை தலைமுறையாய் விண்மீன்களைப் போல, மணல் துளிகளைப் போல ஆசீர்வதித்தார். இந்த பாடலிலே பாட நாம் கேட்டோம். ஏழை உள்ளத்தர் உயர்த்துகிறார் கடவுள். ஒப்பு கொடுப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சேர்ந்து பாடுவோம். உங்களை நினைச்ச இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்க. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா,
உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. முழங்கால் படியிடுவோம். நம்மையே நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவரை ஆராதிப்போம். மாண்புயர் பாடி அவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்று திருப்பலிக்குள் நுழைவோம். மாண்புயர். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வான் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை நாதரை நாம் தண்டனிட்டு வணங்குவோம். நம்மை படைத்தவரை, நம்மோடு இருப்பவரை, நமக்காய் மரித்தவரை, நம் பாவங்களை மன்னித்தவரை, நமது நோய் நொடிகளை தீர்ப்பவரை, நமது பிரச்சனைகளை நீர்மூலமாக்குகிறவரை நாம் ஆராதிப்போம். நன்றி செலுத்துவோம், வணக்கம் செலுத்துவோம், அவரை உற்று நோக்குவோம், ஆசீர்வாதங்களை பெறுவோம். நமது துன்பங்கள் நீக்கப்படட்டும், துயரங்கள் வேதனைகள் நீக்கப்படட்டும், நோய் நொடிகள் அப்புறப்படுத்தட்டும். ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம்மீதும் நமது குடும்பத்தின் மீதும் இருப்பதாக. வல்லமையுள்ள தேவன் நம்மை காப்பாராக. உடனடியாக திருப்பலி ஆரம்பமாகிறது. திருப்பலிக்கு வந்திருக்கிறவர்கள் முன் வரிசையில் சென்று அமருங்கள். நிறைய இடம் காலியாக இருக்குது. அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனிதனன் வளர்ந்து மாண்படைய அன்போடு நாம்
நேசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதிக்கின்று ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதிக்கின்று ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் பரந்திடவே ஒன்று சேர்வோம், உலகில் இணைவோம், இறைவன் விருந்தும் உலகம் படிப்போம். ஒன்று சேர்வோம், உலகில் இணைவோம், இறைவன் விருந்தும் உலகை படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மறந்து மாண்பனையில் பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் நவநாள் திருப்பலிக்கு வரவேற்பதிலே மகிழ்கிறேன். இதோ சிறப்பாக பல்வேறு தேவைகளை விண்ணப்பங்களை சுமந்து வந்திருக்கிறோம். அனைத்தையுமே இந்த கல்வாரி பலியிலே நாம் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய பக்தி முயற்சியை, நமது நம்பிக்கையை உற்று நோக்கும் இறைவனும் கோடி அற்புதரும் நமக்காக தேவையானதை எல்லாம் உடனடியாக கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே கண்களை மூடுவோம். மீண்டுமாக இந்த திருப்பலியிலே நமது கருத்துக்களை ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே, தொடங்குகிற இந்த திருப்பலியிலே நான் சுமந்து வந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு விருப்பம் என்றால் அதை இன்று இப்பொழுதே நான் அனுபவிக்க எனக்கு வாய்ப்பை கொடும் என்று சொல்லி தேவைகளை அறிக்கையிடுவோம். இதோ இந்த திருப்பலிக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை நினைத்து பார்த்து இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை
என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவ நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வலிமை பெறு, துணிவு கொள். ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்கு இம்மக்களோடு நீ செல்ல வேண்டும். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 31 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. மோசே பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரேல் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது: இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார். அவரே உன் முன் நின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வார். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரேல் அனைவர் முன்னிலையிலும் ஆண்டவரிடம் கூறியது: வலிமை பெறு, துணிவு கொள். இவர்களுக்கு கொடுப்பதற்காக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வல்லவரே,
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 18 இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 10-14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தொலைச்சிருக்கோம். அது யாருக்கு தெரியும்? என்ன பொக்கிஷத்தை தொலைச்சிருக்கிறோம்? மணி பர்ஸா, மொபைலா? மன நிம்மதியை தொலைத்து விட்டார். வெரி குட். மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியை தொலைத்து விட்டோம். நிம்மதியை தொலைத்து விட்டோம். இளைப்பாறுதலை தொலைத்து விட்டோம். பின்னாடி என்ன தொலைத்திட்டீங்க? தூக்கத்தை தொலைச்சிட்டோம். தூங்குக, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. நான் எப்போ எல்லாம் காட் இஸ் குட்னு சொல்கிறனோ நீங்கள் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லணும். காட் வந்து எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். எந்த நேரம், இந்த நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. எல்லா நேரத்துலையுமே கடவுள் நமக்கு நல்லதாக தான் இருக்கிறாரு, நல்லது தான் செய்கிறார். அதனால் நான் எப்போ எல்லாம் காட் இஸ் குட்னு சொல்கிறனோ நீங்கள் ஆல் த டைம் அப்படின்னு சத்தமாக சொல்லணும். நான் ஆல் த டைம்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? பரவாயில்ல, நல்லா சத்தமாக பின்னாடி இருந்து சத்தம் எனக்கு வரணும். காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். நம்ம எல்லாமே ரொம்ப பிரச்சனையோட, கவலையோட, கஷ்டத்தோட, வியாதியோடு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, இறை பிரச்சனத்தை கொஞ்சம் ஸ்மைலிங் பேஸோட சொல்லலாமா? காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளில் நாம் இழந்த ஒன்று என்று கேட்டேன். ஐயா, என்ன இழந்திருக்கோம்? நிறைய இழந்துட்டோம். நீங்கள் சொன்னது போல் எல்லாமே இழந்து தான் இருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய பொக்கிஷங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்களும் சரி நானும் சரி இழந்திருக்கிற ஒன்று என்ன தெரியுமா? குழந்தை பருவம். காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். அப்படியே போய் பாருங்களா, குழந்தை பருவத்தை பாருங்கள். இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமையை விட்டுட்டு நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தோம்?
இந்த மாதிரி கண்ணீர் இருந்துச்சா, கவலை இருந்துச்சா, எதை பற்றியாவது நினச்சோமா? நம்ம மாட்டில் அப்படியே இருந்தோம். சிரிக்கிறோம், தூங்குவோம். அப்பா அம்மா எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா? அந்த குழந்தை பருவத்தை தொலைச்சி இருக்கிறோம். எப்படி தொலைச்சோம்? அதுக்கு யார் காரணம்? நம்முடைய பெற்றோர்கள் தான் காரணம். God is good. பிரியமானவர்களே, இந்த குழந்தையை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். தொலைந்த இந்த பெரிய பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிப்போம். அதுதான் இந்த பிரசங்கம். பிரியமானவர்களே, ஒரு மாணவன், சின்ன பையன்தான், ஸ்கூலுக்கு போகல, 7th படிக்கிற பையன், ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் இருக்கிறான். பாட்டி வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு அந்த வகுப்பு ஆசிரியர் அந்த வழியாக போகிறார். பாட்டி சொல்கிறாங்க, டேய் உங்கள் சார் வர்றாரா, வாத்தியார் வர்றாரா, போய் பதுங்கிக்கடா அப்படின்னு சொல்கிறான். அவன் எட்டி பார்த்துட்டு, பாட்டி நீ போய் பதுங்கு அப்படிங்கிறான். ஏன்டா நீ போய்? நான் படிக்கிறேன், நீ தடா மாணவன். இல்லை நீ போய் பதுங்கு. ஏன்டா? நீ செத்துட்டேன்னு சொல்லி தான் நான் 1 வாரம் லீவ் போட்டுங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும். இன்னொரு சின்ன பொண்ணு அப்படியே போச்சு, ஒரு மளிகை கடையை பார்க்குது. அங்கே போயிட்டு அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட, அங்கிள் உங்கள் பையன் பெருசான பிறகு உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அந்த மளிகை கடைக்காரன் சிரிக்கிறான். என்ன இந்த சின்ன பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. சரிம்மா, நீ பெருசான உடனே என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சான், அப்படின்னா உங்கள் வருங்கால மருமகளுக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்படியே ஷாக் ஆகி நின்று போகிறான். வருங்கால மருமகளுக்கு சாக்லேட் கொடுங்க, எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். அப்போ அந்த குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே யதார்த்தம், உண்மை, நேர்மை அப்படின்னு இருக்கிறப்போ, இந்த மாதிரி சின்ன வயசுல குழந்தைகள் கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்? இந்த ரெண்டுமே எதிர்மறையானது. ஒரு யதார்த்தத்தை தாண்டி பொய் சொல்லணும், ஏமாற்றணும் அப்படின்னு யார் சொல்லிக் கொடுக்குறது? இன்றைக்கி வீட்டுக்கு நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், வீட்டில் இருந்து சாப்பாடு கொடுத்து ஒரு புது டிஷ் செஞ்சு கொடுக்குறோன்னு வச்சுக்கிங்களேன். உடனே இது நீ தனியாக சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காத. மற்ற நாள் கொடுத்தா கூட ஓகே, இது நான் சிறப்பாக செஞ்சுருக்கிறேன், இது ரொம்ப காஸ்ட்லி, யாருக்கும் கொடுக்காம தனியாக சாப்பிடு. இது எல்லாமே குழந்தை பருவத்தை கெடுக்கிறது யார் அப்படின்னா பெற்றோர்களாகிய ஒரு சிலர் மட்டும்தான். அப்போ அந்த குழந்தை பருவத்தில் வளர்றது தான் வாழ்க்கைங்க. அப்போ உளவியல் கூட அழகாக சொல்லுது, 5 வயசு வரைக்கும் தான், அதுதாங்க குழந்தை பருவம். பிறந்தது அந்த வயிற்றில் கரு உருவானதுலேருந்து 5 வயசு வரைக்கும் தான் உளவியல் சொல்லுது. அதுதான் யதார்த்தமாக கடவுள் சொல்கிற அந்த குழந்தை மனநிலை. அதுக்கப்புறம் அது அப்படியே மாறுறது, சமுதாயம், நம்ம எல்லாமே காரணமாக இருக்கிறோம். அந்த மனநிலையை பற்றி தான் நான் பேச போகிறேன். 5 வயசுக்கு அப்புறம் வர்ற குழந்தை பருவத்தை பற்றி பேசலை. God is good and all the time. இப்போ நல்லா தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்கள், God is good. வெரி குட். பிரியமானவர்களே, நம்ம எங்கே இருக்கிறோம் நீங்களே யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம். அப்போ இந்த குழந்தை மனப்பான்மை எப்படிப்பட்டது? குழந்தை தனம் வேறு. நம்ம குழந்தை சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவோம்ல, அது இல்லைங்க. நான் குழந்தையாக இருக்கிறேன், நான் குத்துறது போய் அடிக்கிறது, அது இல்லை. குழந்தை மனநிலை. அந்த மனநிலை குழந்தை எப்படிப்பட்டதாக நம்ம சித்தரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அழகாக ஒரு 4 விதத்தில் உளவியல் சொல்லுகிறது. குழந்தை அப்படின்னா நமக்கு ஒரு அடையாளம். முன்னாடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அதனுடைய தாழ்ச்சி மற்றும் ஓப்பன்னஸ், வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்ச்சி, வெளிப்படைத்தன்மை, ஓப்பன்னஸ். இது ரெண்டும் நான் சொல்ல நீங்கள் யோசித்து பார்க்கணும். குழந்தை பருவத்தில் இது இருந்துச்சு, இப்போ அது இருக்குதா அப்படின்னு நீங்கள் சிந்திக்க தான் உங்களை அழைக்கிறேன். அந்த தாழ்ச்சி அப்படின்னா அந்த நற்செய்தியில் கூட சொல்கிறாரு, குழந்தைகளை போன்று நீங்கள் தாழ்த்தாவிட்டால் உங்களுக்கு இறையாட்சி இல்லை அப்படின்னா. அந்த தாழ்ச்சி குழந்தை பருவத்தில் அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்கும், அம்மா என்ன சொன்னாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கும், தலையாட்டிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை சொல்லுமா, இது எனக்கு வேணாம், இந்த ஹார்லிக்ஸ் தான் வேணும், அது வேணும்னு கேட்குமா? இல்லை, நீ எது கொடுத்தாலும் அது மாட்டுன்னு வாங்கிட்டே இருக்கும், அப்படியே இருக்கும். அந்த ஒரு தாழ்ச்சி, யார் எது சொன்னாலும் கேட்குற ஒரு நல்ல பண்பு மனிதர்களாகிய நம்மக்கிட்ட இப்போ இருக்குதா? ஓப்பன்னஸ். நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறோன்னா ஏற்றுக்கிறோமா? குழந்தை ஏற்றுக்குங்க. எது சொன்னாலும் உடனே சரிம்மா, செய்கிறோமா, ஓகேம்மான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறோம். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாததுனால தானே பிரச்சனை. நான் சொல்கிறத நான் கேட்டேன், நீ ஏம்மா அதில் உப்பு அதிகமாக போட்ட, சரி நாளைக்கு நான் கம்மியாக போடுறேன்னா முடிஞ்சு போச்சு. அது எப்படி நீ சொல்லலாம், உப்பு அதிகமாக போச்சு, இவ்வளோ நாள் சொல்லலை, இன்றைக்கி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு வரும்போது தான் சண்டை. அப்போ இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை அப்படின்னா அந்த குழந்தை மனப்பான்மையில் நம்ம இல்லை. God is good and all the time. இரண்டாவது, குழந்தைகளை பார்த்தவுடனே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது வெளிப்படையாக இருக்குது என்னென்னா நம்பிக்கையும் சார்புத்தன்மையும். சார்புத்தன்மை. குழந்தை எப்போவுமே பெற்றோரை சார்ந்து தான் இருக்கும். இப்போ யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கிங்க, குழந்தை இருக்குது, பார்த்த உடனே புதுசாக இருக்கிறாங்க,
அவங்க போய் இந்த குழந்தை ஓடி போயிட்டு தாயோடைய முந்தானியில் பிடிச்சி மறைஞ்சிக்கும். அதுதான் பெரிய மதுள் சோறு. புடவையில் மறைஞ்சு பார்க்கும். அது என்னது அந்த புடவைன்னு அவ்வளோ பெரிய பாதுகாப்பா? அதுக்கு என்ன நினைக்குது, நான் என் அம்மாவை சார்ந்திருக்கிறேன், ஏன் அம்மா என்னை பாதுகாப்பாங்க அப்படின்னு குழந்தை போய் முன்னாடி புடவையில் தான் போய் பதுங்குவாங்க. ஸோ இது வந்து யதார்த்தம். அப்போ நான் எப்பொழுதுமே பிறரை சார்ந்து தான் இருக்கணும். நானாக எதுவுமே தனியாக செய்ய முடியாது. இன்றைக்கி நான் பிடிச்ச முயலுக்கு 3 நாள் இல்லையா? அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க 3 கால்னு இப்படி பிடிவாதமாக நிறைய பேர் இருக்கணும். அது குழந்தை மனப்பான்மை இல்லை. ஒரு சில நேரங்கள் விட்டு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ இந்த ஒரு நல்ல பண்பு என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மனப்பான்மையில் நானும் இல்லை. நான் யாரையாவது சார்ந்து தான். கடவுளே வந்து படைக்கும் பொழுதே ஆணும் பெண்ணுமாக படைக்கிறாரு. ஒருத்தர் சார்ந்து இருக்கணும். உறவுகளுக்கு இருக்குன்னா இன்றைக்கி சார்ந்து இருக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாம் நினைக்கிறதெல்லாம் கல்யாணம் பண்ண உடனே தனி கொடுத்துனோம்னா நான் என் பொண்ணை கொடுப்பேன். கண்டிஷன் தான் இருக்குது. ஏன் பொண்ணு தனியாக இருக்கணும். இந்த தனிமை வந்து ஒரு மனிதனை சாகடித்து விடுகிறது. அப்போ சார்ந்து வாழ்வது அந்த குழந்தையுடைய பண்பு. தனியாகவே இருக்காது. குழந்தைங்க கொஞ்ச நேரம் போட்டு பாருங்களா, லபா லபா லபான்னு கத்தும். நம்ம நினைப்போம் பசிக்குது கத்துன்னு. இல்லை, அரவணைப்பு கொஞ்சம் தூக்கி வச்சுருந்தா போதும், அமைதியாக அந்த சாப்பாடு தேவையில்லை, யாராவது கூட பக்கத்தில் இருக்கணும். அந்த சார்பு தன்மை, நம்பிக்கை. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கூட அப்போ இருக்குது. இன்றைக்கி நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். நம்பிக்கை இல்லை, யார் சொன்னாலும் நம்புறது. நான் போய் பிரசங்கம் வைக்கிறேன், குழந்தைத்தனமாக இருங்க, குழந்தை மனநிலையோடு இருங்க அப்படின்னா அந்த சாமியார் கிடக்கிறாரு, அவருக்கு வேறு வேலை இல்லை, குடும்பத்தில் வந்து இருந்தால் தானே தெரியும். அந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்து பார்க்கலாம், இருந்தால் நல்ல மாற்றம் வருமே அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்குள்ள தான் மாற்றம் இருக்கும், மற்றவங்களுக்கு மாற்றம் இருக்காது. காட் இஸ் குட் அட் ஆல் த டைம். பிரியமான, இப்படி நம்பிக்கை குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் நான் சொல்ல உங்கள் குழந்தைகளுக்கு பாருங்கள், நம்ம எது சொன்னாலுமே நம்பிடும். நம்ம சொல்லுவோம் இந்த படத்தை, சாமிடா அது தொட்டு கும்பிடும், இல்லைன்னா கண்ணை குத்திடும். அதுக்கு தெரியுமா கண்ணை குத்துன்னு? நம்பிடுது. சரிம்மா தொட்டு கும்பிட்றேன். சாமியார் வந்திருக்கா, தோஸ்திரம் சொல்லு. தோஸ்திரம். அவர் யாருன்னே தெரியாது, சாமியார்னா என்னன்னே தெரியாது குழந்தைக்கு. தோஸ்திரம், ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லும், எல்லாமே சொல்லும். ஏன் நம்புகிறாங்க, ஏதோ ஒன்று அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புது. அந்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து கொண்டே வருது. பெற்றோரையும் நம்புறதில்லை, கணவனையும் நம்புறதில்லை, மனைவி நம்புறதில்லை. அந்த நம்பிக்கை குறைவுனால மன நிம்மதியே இல்லை. காட் இஸ் குட் அட் ஆல் த டைம். மூன்றாவது, குழந்தைகளை பார்த்த உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அவர்களுடைய ஆச்சரியம், ஆர்வம், வியப்புத்தன்மை, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. இந்த மூணும் இருக்குது. ஒரு வியப்பு, ஆர்வம், கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லா குழந்தைகிட்டும் இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்கிறோம், நான் இன்னைக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்கிறேன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, அம்மா சூப்பர்மா செம்மையாக இருக்குமா, செய்யுமான்னுவாங்க இல்லையா குழந்தைய. இதே ஹஸ்பண்ட்டை போய் சொல்லி பாருங்கள், என்னம்மா செஞ்ச, சிக்கன் பிரியாணி. சிக்கனா? அந்த மனநிலை பார்த்தீங்களா? அந்த ஒரு வியப்பு குழந்தைகிட்ட இருக்குது. இன்றைக்கி நம்ம எது சொன்னாலும் வியந்த பார்க்குறோமா? அந்தோனியார் கோயிலுக்கு போமா, அங்கே புதுமாக நடக்குது, அங்கே ஒரு சாமியார் நல்லா ஜாம் பண்ணுறாரா, அங்கே போய் ஜாம் பண்ணிட்டு வா. ஆமாம் போ அப்படின்னுவோம். அந்த வியப்பு யாருக்காவது வருதா? ஒரு வியப்பு எதை எடுத்தாலும் அந்த வியப்பு நிலை வந்து ஒரு ஆர்வம் வரும், செய்யணும்னு தோணும், ஒரு நம்பிக்கை வரும். அந்த வியப்பு இன்னைக்கு இல்லை. சரி பார்ப்போம், எங்கே மழை வருதுங்க, பார்த்து வேகமாக போங்க, பார்த்துக்கலாம், அப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு போவோம். அந்த ஒரு வியப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். அதே போல் ஆர்வம், செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கணும். ஏம்மா இங்கே வந்து கொஞ்சம் பாடுங்களா அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் எனக்கு தெரியாது, இவங்க தெரியாது, அவங்க போகட்டும் இவங்க போகட்டும். வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னாக்கா கையை தான் நீட்டணுமே ஒழிய நான் செய்கிறேன்னு யாருமே முன் வர்றது கிடையாது. ஒரு ஆர்வமே இல்லைங்க. கோயிலுக்கு போகணும், காலையிலே எந்திரிக்கணும், ஜபம் பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனை வந்தால் கூட கடவுளை நாடி போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ஆர்வம் நமக்கு இருக்குதா? இன்றைக்கி நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. உங்கள் முகங்கள் பார்த்தா தெரியும், செவ்வாய்க்கிழமையாவது நான் அந்தோனியார் கோயிலுக்கு போகணும் வருது. இது ஒரு பெரிய ஆர்வம். இந்த ஆர்வம் எல்லா செயலுமே இருக்கும்போது நம்ம மைண்ட் ஆக்டிவாக இருக்கும், ரத்தம் ஓட்டம் அதிகமாக இருக்கும். எதை எடுத்தாலுமே சுறுசுறுப்போடு செஞ்சு பாருங்களேன். எறும்பு போல் நம்ம ஆக்டிவாக இருப்போம். நம்ம நினைக்கிறோம் வேலை செஞ்சால் நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும், ரொம்ப அப்படியே ரொம்ப டல்லாகிடும், சிக்னஸ் வந்துடும். இல்லை, நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஆக்டிவாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேகமாக நடந்து பாருங்கள். நடக்கும்போதே அங்கேருந்து நான் பார்ப்பேன், நானும் பைக்கில் தான் வருவேன், ஒரு 10:30க்கு வந்து அப்படியே வருவாங்க. அதுக்கு முன்னாடியே 10 பேர் நடந்து போயிடுவாங்க. ஏன் அப்படி? அப்போ அந்த உற்சாகம் இல்லையா, ஒரு ஆர்வம். நான் கோயிலுக்கு போகிறேன்,
நடக்கும்போது கொஞ்சம் வேகமாக நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும்னு சொல்லுவாங்க. தலை கீழே போனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட ப்ரெஷர்னால தான் தலை உங்களை அறியாமலே கீழே போகுது. அப்போ அந்த ஆர்வத்தோடு நான் போகணும், எதுவே செஞ்சாலும் ஒரு ஆர்வம் இருக்கணும். இதெல்லாம் குழந்தைக்கு இருக்குதுங்க, செஞ்சு பாருங்கள், துருதுருன்னு இருப்பாங்க. இது என் தங்கச்சியுடைய பையன், 3 வயசு தாங்க. நான் வீட்டுக்கெல்லாம் லீவுக்கு போனாக்கா பெயிண்ட் அடிப்பேன், கொத்தனார் வேலை செய்வேன், கூட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். உடனே இவனும் வருவான், வந்து நான் பெயிண்ட் அடிக்கும்போது அவனும் ப்ரெஷ் எடுத்துகிட்டு அடிப்பான். என்னென்ன வேலை செஞ்சாலும் அவன் வந்து செய்வான். பைக்கில் நான் போட்டேன், நான் ஓட்டுறேன், நீங்கள் கையை எடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கையெடுத்து முறுக்குவான். ஸோ இது ஒரு ஆர்வம் இல்லையா? அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே செய்யணும். குழந்தைங்க துருத்துன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு கோவம் வரும், டே கம்முன்னு அமைதியாடுறான்னு சொல்லிட்டு அடிப்போம். அந்த ஆர்வம் நம்ம வாழ்க்கையில் குறைந்து போய்கிறது. குறைஞ்சிச்சுனாக்கா ஒரு சோர்வு, எதுவுமே என்ன ஒரு கோடி கையில் கொடுத்தா கூட அவ்வளோதானே அப்படிங்கிற ஒரு ஆர்வமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை குழந்தை மனநிலையோடு நம்ம பார்க்குறப்போ நம்ம எப்போவுமே உற்சாகத்தோடு இருப்போம். இறுதியாக இந்த குழந்தை இடத்துல நம்ம பார்த்த உடனே புரிஞ்சு கொள்ளக்கூடியது, தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குழந்தைகளுடைய சார்புத்தன்மை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இந்த குழந்தைகிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மனநிலை எந்த அளவுக்கு உயருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, அது யாரையுமே எதிர்த்து எதுவுமே பேசாது, எது சொன்னாலும் கேட்டுக்கும். இந்த எதிர்த்து பேசுறது இருக்கு இல்லையா, ஒருத்தங்க கோபமாக இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீ எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா உடனே பிரச்சனை வருது. இந்த குழந்தைங்க எதிர்த்து பேசாதுங்க, எதிர்த்து எதுவுமே சொல்லாது, அப்படியே கேட்டுக்குவாங்க. அந்த ஒரு அமைதி நிலை. கொஞ்சம் நேரம் கழித்து போய் பேசி பாருங்கள், எல்லாமே சரியாயிடும். God is good and all the time. யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க மட்டும் சத்தமாக சொல்லுங்கள், God is good. இவ்வளோ பேர் தான் கேட்டிருக்கீங்க, வெரி குட். பிரியமானவர்களே, அப்போ எதுவுமே எதிர்த்து பேசாமல் அமைதியாக ஒரு சில நேரங்கள் இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். அடுத்ததாக இந்த குழந்தையிட்டு நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, தூய்மையான இதயம். ஒரு நல்ல இதயங்க, கள்ளம் கபடமற்ற இதயம் சொல்லுவோம் இல்லையா. எதுவுமே அந்த குழந்தை எதுவுமே எதிர்பார்க்காம அப்படி அழகாக செஞ்சுக்கிட்டே போவோம். அது நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லையா, டேய் கடங்கார் நமக்கு வர்றாரு, கடன் கொடுத்தவர் வர்றாரா, வந்தால் எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த குழந்தை அழகாக சொல்லும், எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்ல சொன்னார் இல்லையா. ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு மனம். இன்றைக்கி நம்ம அப்படி சொல்லுவோமா? நம்ம வீட்டிலே இருந்தால் கூட அவள் பெரிய பொய், ஒரு சாப்பாட்டில் பெரிய பூசணிக்காய் வச்சு கூட நம்ம பொய் சொல்லுவோம். ஐயோ பூசணிக்காய் எங்கள் வீட்டிலே இல்லை, ஏமா தெரியுதுமா, அப்பட்டமா தெரியுதுமா, அவ்வளோ பெரிய பொய் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த கள்ளம் கபடமற்ற ஒரு மனநிலை, God is good. எனவே பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை, நல்ல ஒரு நிலை. இந்த குழந்தை மனதோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம். குழந்தை வந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. சிரிக்கணுனாக்கா சிரிச்சிடும், அழுனாக்கா அழும், ஏதாவது கேட்கணும் அடம் பிடிக்கணும் அடம் பிடிக்கும். அந்த உணர்வுகளை அது கட்டுக்குள்ளே வச்சுருக்காது, எல்லா உணர்வுகளையுமே வெளியே கொண்டு வந்துடும். இன்றைக்கி நம்ம நிறையா உணர்வுகளை அப்படியே அடிமையாக கட்டி போட்டு வச்சுருக்குறோம். நான் சிரிக்கக்கூடாது, எந்த வழிவேலு வந்தாலும் சிரிக்கவே மாட்டேன், என்ன நீ காமெடி பண்ணால் சிரிக்கவே மாட்டேன். அது உணர்வை கட்டுப்படுத்துகிறோம். எங்கள் அப்பா இறந்தாலும் சரி, எங்கள் பாட்டி இறந்தாலும் சரி, நான் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வராது, நான் அவ்வளோ பயில்வான் தெரியுமா, அழவே மாட்டேன், கல்லு மாதிரி நிற்பேன். அழுணும், அந்த உணர்வை கொண்டு வரணும். அதே போல் சோகமாக இருக்கணும்னா சோகமாக இருக்கணும், சிரிக்கணும்னா சிரிக்கணும், தூங்கணும்னா தூங்கணும். இந்த மாதிரி உணர்வுகள் இருக்குது இல்லையா, எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தினா தான் மனுஷன். எல்லா உணர்வையும் நீ கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்த அப்படின்னா மனிதனே கிடையாது. இன்றைக்கி நான் சின்ன ஒரு ஜோக் சொன்னால் கூட எத்தனை பேர் வாயத்தை வந்து சிரிக்கிறீங்க, அப்படியே அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னமோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனவனே கடைசி நாளில் உட்காந்துருக்க மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு. அப்போ அந்த ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்காது. God is good. எனவே பிரியமானவர்களே, கடவுள் இன்னைக்கு சொல்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, குழந்தை மனநிலையை பெற்று வாழுங்கள். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இன்னைக்கு வாசித்த நற்செய்தி அழகாக சொல்கிறார், நீங்கள் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இது அழகாக சொல்கிறாரு. அதே போல் மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில், குழந்தைகளை யாரெல்லாம் என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவர்கள் எல்லாருமே என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்போ நீங்கள் குழந்தைகளை மறுதளிச்சிங்கனாக்கா அந்த குழந்தை பண்புகளை நீங்கள் மறுதளிச்சிங்கன்னா கடவுளையும் மறுதளிக்கும். உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது, அந்த மனது இருக்கிறது, அதை நீங்கள் மறுதளிக்கிறீங்க, கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னா கடவுளையே மறுதளிக்கிறீர்கள். அதே போல் மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் அழகாக சொல்கிறார், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். மாறணும்னு சொல்கிறார். எப்படி மாறணும்? குழந்தைகளாக மாறணும். God is good. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் என்னால் இந்த குழந்தை மனநிலை பெற்று வாழ முடியுமா? கண்களை மூடுவோமா? அன்பு தெய்வமே,
இதோ இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே ஒரு அருமையான ஒரு நல்ல செய்தியை நற்செய்தியிலே குழந்தைகளாக தங்களை தாழ்த்தி வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்துக்கிறேன். இந்த குழந்தை பருவத்தை தொலைத்ததனால் தான் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள், இதையெல்லாம் பாதம் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நல்ல குழந்தை மனப்பான்மையோடு மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வாழ உம்மோடு நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்மையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசிர்வதையும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானைப்படை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனித படித்திருள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினி. அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: அன்பானவர்களே, இது வந்து தெய்வீக நேரத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நமது கருத்துக்களை, விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை உற்று நோக்குகிறார். நம் மீது அளவு கடந்த விதத்தில் அன்பையும் அற்புதங்களையும் பொழிகிற இந்த நேரத்தில் பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆம், இது நம்மை மகிழ்விக்க முகமலர்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் காண விரும்பும் நம் ஆண்டவர் இயேசு. இவரே குழந்தைகளாக மாறி இவருடைய அன்பு
இவருடைய பாசத்தை, இவருடைய அரவணைப்பை ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து அனுபவிக்க அழைப்பு விடுக்கும் இயேசு இவரே. இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ரத்தலும் காத்து முடியலாம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திரு விருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்துவில் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற குழுவை சார்ந்தவர்கள் இதில் பங்கெடுக்க வேண்டாம் என உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். அருட்சகோதரிகள் இருந்தால் திவ்ய நற்கனி வழங்க வரலாம்.
திருக்குமரா திருக்குமரா உனையன்றி என்னை காக்க உலகில் யாருடன் மறித்தாய் உடலாகவே வா. தினம் கோடி பக்தர்கள் தொழுதேத்தி புகழ் பாடி தினம் கோடி பக்தர்கள் தொழுதேத்தி புகழ் பாடி அருள்கின்றாய் திருக்குமரா திருக்குமரா உனையன்றி என்னை காக்க உலகில் யாருடன் மறித்தாய் உடலாகவே வா. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத் தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனிய அன்பு பக்தர்களே, இந்த மாதத்தின் 2ஆம் செவ்வாய்க்கிழமையிலே இந்த 11 மணி திருப்பலிக்கு வந்து நவநாளை கொண்டாடுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக பவர் ஆஃப் காட் இங்கே வரல, ஆனந்த் வந்திருக்கிறார். இன்னைக்கு நலமடைந்து எனக்கு நன்றி சொல்லி வருக வருக என வரவேற்போம். அன்புக்குரியவர்களை, திருத்தலத்திலே நிறைய வேண்டுதல்கள் மன்றாட்டுகளை நீங்கள் எழுதி வைக்கிறீர்கள், எழுதி கொடுக்கிறீர்கள், உண்டியலிலும் நீங்கள் போடுறீங்க. அதை நாங்கள் படிக்கிறோம், அதற்கான ஜெபங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். குரு மாணவர்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே உங்கள் ஜெபங்கள் நாங்கள் எப்போதும் தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்திலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் எப்போதும் அக்கறையாக இருப்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் எங்களுக்காகவும் ஜெபிக்கணும். எங்களுடைய துறவிகளுக்காக எல்லாருமே வந்து செவ்வாய்க்கிழமையில் பணியாற்றுகிறார்கள். உள்ளே உடல்நலம் குறைவாக இருக்கின்ற துறவிகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் திவ்ய நற்கருணை இங்கே வைக்கப்படுகிறது, உங்களுக்கு தெரியும். ஆகவே திவ்ய நற்கருணை இங்கே இருக்கிறபடியாலே நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஆலயத்திலும் திவ்ய நற்கருணை இருக்கிறது, இங்கே திவ்ய நற்கருணை பெட்டியிலும் ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆகவே நீங்கள் நேரத்தை ஆண்டவரோடு செலவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15 அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்த பெருவிழா. அன்று நம்முடைய நாட்டின் சுதந்திர விழாவும் கூட. அன்று பகல் 11 மணிக்கு இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரினாக அவருடைய ஜெபக்குழுவினர்கள் ஜெபம் செய்கிறார்கள். அவர்களுக்காக 12 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பார்க்கிங் நான் சொன்ன 11 மணி திருப்பலிக்கு கொஞ்சம் பார்க்கிங் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏற்கனவே நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வைக்கிறீர்கள். உள்ளே வைக்க வேணான்னு சொல்லுகிறோம், அது அசௌகரியமாக இருக்கும் உங்களுக்கு. 2 சக்கர வாகனங்களை
ஏன் உள்ளே வைக்க வேண்டாம் என்றால், நான் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அங்கங்கே ஒருத்தர் வைத்தா எல்லாரும் கொண்டு வந்து வைப்பாங்க, அது அசௌகரியமாக இருக்கும். அதனால் பார்க்கிங் வெளியே நம்முடைய காம்பவுண்ட் ஓரத்திலும் அதே நேரத்தில் மண்டபத்திலையும் வைக்கலாம். கூலி விரைவில் அதற்கான பார்க்கிங் வசதிகளை நாங்கள் செய்வதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பார்க்கிங் வசதிகளை விரைவில் நாங்கள் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். போன வாரம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்த இந்த மானிட்டர் கொஞ்சம் வேணும் என்று, பழைய வயசாயிடுச்சு மானிட்டருக்கு புதுசாக கொஞ்சம் யாராவது உதவி செய்தனாலுக்கும் ஏறக்குறைய ஒரு 33,000 வரும்னு நினைக்கிறேன். யாராவது அது ஒருத்தரோ அல்லது பலரோ உதவி செய்து அது வாங்கி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, உடைமைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா நேரத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களையும் நீங்கள் நம்பணும், அடுத்தவங்களையும் நம்பணும். பல நேரங்கள் அது கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். அந்தோனியார் எல்லாருக்குமே செய்து கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரினாக அவருடைய அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட வெண்கல கிண்ணி எண்ணெய் உதவிப்பாங்க இல்லையா, அது போன சனிக்கிழமை ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டார். அது நாங்கள் சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்குறோம். ஆக இப்படி எல்லாமே காணா போகுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நாங்களும் கவனமாக இருக்கணும். ஆகவே அன்புக்குரியவர்களை உடைமைகளை பாதுகாத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குருமானவர் நிதி தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்புள்ளங்களையும் உபகாரியங்களையும் நன்றியோ வாழ்த்தி பாராட்டுகின்றோம். கடந்த வாரமும் இந்த வாரமும் குருமானவர் நிதி வழங்கியவர்கள் திருவாளர் ஜோசப் பொன்மலை சார்ந்தவர், ஸ்டீஃபன் டிவிஎஸ் டோல்கேட், பால்ராஜ் திருச்சி, சம்பூர்ணம் திருச்சி, ஸ்டீஃபன் பரிமளா கரூர், வின்சென்ட் தஞ்சாவூர், ஜெஸ்ஸி வின்சென்ட் சோமரசம்பேட்டை, மெர்சி பாலக்கரை, விக்டர் திருச்சி, சலோமி திருச்சி, ஜேசு ஸ்டெல்லா சத்திரம், அருள்ராஜ் சோமரசம்பேட்டை, டிஏ சூசை பாளையம், ஆரோக்கியதாஸ் கைலாச நகர், பாலக்கரையை சார்ந்த பாஸ்டின் செல்வம், ஜார்க்கண்ட் பிரசன்னா காருண்யா, திருச்சி மாதா ஜுவல்லரி, திருச்சி ரெக்ஸ் அக்ஸில்லா, இருங்கலூர் எடிசன் சின்னதுரை, லால்குடி சார்ந்த லிகோரி ஸ்டெடி, வரகநேரி ஜான் அலெக்ஸ், சென்னை பேட்ரிக் ரொசாரியோ, புறத்தாக்குடி இன்ஃபன்ட் ஜேம்ஸ், திருச்சி மிஸ்டர் ஜேம்ஸ், மிஸ்டர் ஜான், காட்டூர் மிஸ்டர் டாமினிக் ரோச், துரைசாமிபுரம் மிஸ்டர் ஆண்டனி, பீமநகர் மிஸ்ஸஸ் இம்மாக்குலேட் மெர்சி, திருச்சி மிஸ்டர் டேவிட், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், பஞ்சப்பூர் லூர்தராஜ், வாளாடி மிஸ்டர் ஜேவியர் மெர்சி, லால்குடி ஜோஸ்பின் ஜான் பீட்டர், காட்டூர் மிஸ்டர் ஜோசப் இரிராஜ். இவர்கள் அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். அப்பம் தந்து கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அப்பம் போன வாரம் பால்ராஜ் திருச்சி, பாக்கியராஜ் மாருதி நகர், ஜாய்சன் லால்குடி, ஞானசேகர் ஜான் பிரான்சிஸ் துரைசாமிபுரம், முகிலன் தொட்டியம், அமுதா ஜூலியஸ் திருச்சி, விக்டர் திருச்சி, ஸ்டாலின் திருச்சி கோலூர், சலோமி மேலப்புதூர், ஜேசு ஸ்டெல்லா சத்திரம். ஈச்சம்பட்டி மிஸ்டர் அகஸ்டின் ஸ்டெல்லா மேரி, ஸ்ரீரங்கம் அன்னம்மாள் மாணிக்கம், புறத்தாக்குடி மிஸ்டர் இன்ஃபன் ஜேம்ஸ், துரைசாமிபுரம் மிஸ்டர் ஆண்டனி, விஎன் நகர் வனிதா கலர்ஸ் டிஜிட்டல் பிரஸ், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், மேலரசூர் செல்வராஜ் குளோரி, பூவலூர் பிரான்சிஸ் வெம்பு, அரியமங்கலம் சர்விக் ராஜன், முசரி செல்வராஜ் பாக்கியம். இந்த அப்பம் வழங்கியவர்களையும் நாம் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். தொடர்ந்து உங்களுடைய தோழமையை எதிர்பார்க்கின்றோம். அப்பம் வழங்குகின்றவர்களுக்கு ஏற்கனவே பேட்ஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம் வழங்கும் போது கடைசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் தயவுசெய்து அமைதி காத்து பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். கூட்டத்தில் எழுந்து நின்று வாங்க வேண்டாம், எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. தயவுசெய்து பொறுமை காத்து ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம். ஆகவே அதை நீங்கள் பக்தியோடு அவர்கள் கொடுக்கின்ற அந்த விண்ணப்பத்தையோடு அவர்கள் ஜெபத்தோடு சேர்ந்து அதை வாங்கி உண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குப்பைகளை கீழே போட வேண்டாம். உணவு கொடுக்குறவங்களும் தயவுசெய்து அந்த கடைசியில் உணவு கொடுங்க, கூட்டத்தோடு போகாதீங்க, வரிசை கிரமமாக சென்று பெற்று உண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள்
உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். நோயாளிகளுக்காக சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே, இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திரளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களை நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல் வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் நமது அடியார்களையும் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயர் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற
வல்லமையுள்ள இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துன்பப்படுவதையும் கொள்ளும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். இங்கு ஏந்தியுள்ள கொடுமை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தடைவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடமிருந்து எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூறி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்த புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதை விட சிறந்ததொன்றை இறைவனுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆசி எண்ணெய் வாங்க வருகிறவங்க லைனாக வாங்க, தயவு செய்து. கூட்டமாக வந்தீங்கன்னா போகிறதுக்கு வழி இருக்காது. ரெண்டு பேராக நில்லுங்க, அப்போ தான் அந்த வரிசையாக தெரியும். 2 பேர் இங்கே 2 பேர், 2 பேராக வந்தீங்கன்னா ஈஸியாக வாங்கிட்டு சீக்கிரம் போகலாம். இல்லைன்னா லேட் ஆகும், எங்களுக்கும் லேட் ஆகும், உங்களுக்கும் போகிறதுக்கு வழி இருக்காது. தயவுசெய்து சிரமம் பாராமல் 2 பேராக நில்லுங்க. முண்டி அடிச்சுட்டு வராதிங்க, அங்கேயும் நில்லுங்க. எல்லாருக்கும் கிடைக்கும். அங்கேயும் நின்று மெதுவாக வாங்க. அம்மா நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். தயவுசெய்து பொறுமையாக வாங்க, கிடைக்கும். புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும்
புதுமை வந்ததே புனித அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.